தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு 21ஆம் தேதி மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெற இருக்கின்றது. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் தற்போது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 5 முக்கிய கொள்கை தலைவர்களில் அந்த புகைப்படங்கள் வைக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது நாம் நின்று கொண்டிருக்கூடிய இடம் மதுரையினுடைய அந்த மாநாட்டு திடல், அந்த மேடையை ஒட்டிய பகுதியிலே கொள்கை தலைவர்களுடைய படங்கள் வைக்கப்படுகின்றது. அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கையிலிருந்து விஜய் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பினுடைய அந்த புத்தகத்தை அவர் பெறக்கூடிய ஒரு புகைப்படமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகிலேயே தந்தை பெரியார் விஜயை தோல் மீது கை போட்டு அழைத்து வருவது போன்ற புகைப்படமும், அதே போல அவரது வலது கையில் அவர் எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடிய கைத்தடி, அதனையும் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டவுட்டர்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக அஞ்சலை அம்மாளுடைய புகைப்படம் தற்போது மேலே ஏற்றி அதனை அந்த இடத்தில் வடிவமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டிற்கு வலதுபுறத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகைப்படமும், அதே போல அருகில் வேலுநாச்சியாருடைய புகைப்படமும் வைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை மாநாடு அறிவிக்கப்பட்ட போது இவர்கள்தான் கொள்கை தலைவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டின் போதும் இந்த கொள்கை தலைவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எனவே தற்போதும் கூட அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் கொள்கை தலைவர்கள் வழக்கமாக அந்த விக்கிரவாண்டி மாநாடு, அதன் பிறகு நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிகள், பேனர்கள் போன்றவற்றில் வெறும் கொள்கை தலைவர்கள் படமாக இருப்பார்கள். ஆனால் இந்த மாநாட்டில் ஒவ்வொரு கொள்கை தலைவருடனும் விஜய் அவர்கள் உடன் நிற்பது போல ஒரு வித்தியாசமாக சிந்தித்து இந்த மாநாட்டினுடைய அந்த புகைப்படங்களை, அந்த கட்டவுட்டர்களை வடிவமைத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து மேல் நோக்கி ட்ரோன் மூலமாக, அதாவது பருந்து பார்வை என்பது போல மேலிருந்து பார்த்தால் இந்த இடம் முழுவதுமே ஒரு டிவிகே கிராமம் என்பது போல இருக்கிறது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 1000 கொடிகளை ஆங்காங்கே நட்டிருக்கிறார்கள். மேலிருந்து நாம் பார்க்கும்போது பரவலாக அனைத்து இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் வேகமாக காற்றில் அசைந்து பறப்பது போல காட்சிகள் இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடம் என்பதனாலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்லவும், அவர்களுக்கு தேவையான வழி, குடிநீர், அடிப்படை வசதி, மருத்துவம், கழிப்பிடம் உள்ளிட்ட பல வகையான வசதிகளும் ஏற்பாடுகளும் இங்கு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார்.